கனவா ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ சேர்க்குறேன். தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். இதை எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. பல்லாரி வெங்காயம் நான் 2 பல்லாரி வெங்காயம் சேர்க்குறேன், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக ஆகணும். இதெல்லாம் நம்ம அந்த தண்ணியோடையே ஊற்றிடலாம் கனவாவை. இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ இது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். மாமியார் பாறை மீன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸில் 2 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. இது மீன் குழம்பு மசாலா தூள் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் இதில் சேர்க்க போகிறேன். மாங்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் நறுக்கி நம்ம சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மீன் மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் எடுத்து இதில் சேர்க்குறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சது தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ கொரப்பாக நம்ம தட்டின பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடுறோம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நம்ம இதில் புளி கரைசலை இதில் ஊற்றிடுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் மசாலா தூள் அதையும் இதோட சேர்த்துடலாம். உப்பு மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது புளி நல்லா கொதிக்கணும். மீன் நமக்கு குக்காரத்துக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் போதுமானது. இப்போது இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் விட்டுட்டு வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் விடுவோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கொதி வந்துகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்டு பெப்பர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அது எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துடுவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச வத்தல், 3லேருந்து 5 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. துருவுன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இதோட கொஞ்சம் 1-2 நறுக்குன பல்லாரி வெங்காயம் ஒரு பாதி நான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இதோட தக்காளி 1 நறுக்கி சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். இதோட முழு தனியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதில் பவுடர் மட்டும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக இதில் சேர்க்குறேன். உப்பு
ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வரலாம். நண்டோட மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதோட 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி இதோட இது கொஞ்சம் அப்படியே நல்லா பச்சை வாசனை போகணும். இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட நம்ம மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை இதோட சேர்த்துடலாம். நல்ல கனமான நண்டாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உள்ளே நம்ம சாப்பிடும்போது உள்ளே வந்து சதையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அப்படி தான் பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.